சென்னையில் ரிப்பன் மாளிகை முன்பு கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை மாநகராட்சி மண்டலம் 5, 6 பகுதிகளுக்கான தூய்மை பணி தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்தும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அந்த மண்டலங்களைச் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன்பு போராட்டம் நடத்தி வந்தனர். தூய்மை பணியாளர்களுடன் அரசு தரப்பு மேற்கொண்ட பல சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் போராட்டம் பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களை உடனடியாக அங்கிருந்து அப்புறப்படுத்த போலீசாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை கலைந்து செல்லுமாறு நள்ளிரவில் போலீசார் கேட்டுக் கொண்டனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தவர்களை போலீசார் கைது செய்ய முயற்சித்த போது அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தூய்மை பணியாளர்களையும் பெண் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். அங்கிருந்த தூய்மை பணியாளர்களின் கூடாரங்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் அடையாறு, கிண்டி, வேளச்சேரி, திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சமுதாய நலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மீண்டும் ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதை தடுக்க சாலைகளில் தடுப்புகள் அமைத்து தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.